வணக்கம், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோபடி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிபிள் வர்சஸ் இசிஇ. நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ட்ரிபிள் பற்றியும் இசிஇ பற்றியும் செப்பரேட்டாக டீட்டெயில்டு வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸோட கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேருக்கு இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றியும் கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ட்ரிபிள் பெஸ்ட்டா இசிஇ பெஸ்ட்டா, ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் என்ன காமனாக இருக்கும், எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரிபிள் முடிச்சா எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும், அதே மாதிரி இசிஇ முடிச்சா எந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும், இந்த மாதிரி ரெண்டையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கன்ஃபியூஷனுமே இதை பற்றி கிளியர் ஆயிரும். அதனால அந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலில் இனியும் வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த ரெண்டையும் நீங்கள் பார்க்குறப்போ இதில் எது உங்களுக்கு காமனாக தெரியுது? எஸ், எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இசிலையும் சரி ட்ரிபிள்லையும் சரி காமனாக இருக்கும். சில வேரியேஷன்ஸ் இருக்கும், பட் மோஸ்ட்லி ஒரு 80% 90% மேலே வந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே காமனாக தான் இருக்கும். என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு காமனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலே பார்க்கலாம். சப்ஜெக்ட்ஸ் காமனாக இருந்தாலும் அதனுடைய சிலபஸ்லாம் சேமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸும் மேக்ஸிமம் ஒரு 90% மேலேயே வந்து காமனாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மைனரான டிஃபரன்ஸ் வந்து இந்த ட்ரிபிள்க்கும் இசிக்கும் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ல இருக்குமே தவிர ரொம்ப பெரிய அளவுல மேஜர் டிஃபரன்ஸ் எதுவுமே வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ல இருக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிபிள்க்கும் இசிக்கும் இருக்கக்கூடிய சில முக்கியமான காமன் சப்ஜெக்ட்ஸை நான் இப்போ ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிருக்கேன் பாருங்க. இது எல்லாமே நீங்க மேஜரா எலக்ட்ரானிக்ஸ் பத்தி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்க்கியூட் தியரியாக இருக்கட்டும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தியரியாக இருக்கட்டும், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ட்ரிபிள்க்கும் சரி இசிக்கும் சரி காமனாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் சிலபஸில் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் இருக்கக்கூடிய காமனான விஷயங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம அதுக்கப்புறமா என்ன டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல, அதுக்கான ஆன்சரை பார்ப்போம். ட்ரிபிள்ல நீங்க எலக்ட்ரிக்கல் பத்தி அடிஷ்னலா எலக்ட்ரானிக்ஸோட படிப்பீங்க. இதுவே நீங்க இசிஇல எலக்ட்ரானிக்ஸோட சேர்த்து கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் பத்திலாம் படிப்பீங்க. இது எல்லாத்தையுமே பத்தி நான் ஏற்கனவே வந்து ட்ரிபிள் பத்தி அப்லோட் பண்ண வீடியோலையும் சரி இசிஇ பத்தின வீடியோலையும் சரி ரொம்பவே தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோலையும் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். அந்த ரெண்டு வீடியோஸும் நீங்க பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ ட்ரிபிள்ல எலக்ட்ரிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா ஹை வோல்டேஜ்ல டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதாவது இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வருது அப்படின்னா அது எங்க இருந்து ஜென்ரேட் ஆகுது உங்களுக்கு தெரியும். நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு, தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு, விண்ட் மில் இருக்கு. இந்த மாதிரி பவர் பிளான்ட்ஸ்ல இருந்து பவர் ஜென்ரேட் ஆகி அதுக்கப்புறமா அந்த ஹை பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் நீங்க மேல பாக்குறீங்களா, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், அந்த லைன்ஸ் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகி அதுக்கப்புறமா வந்து அதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஹை வோல்டேஜ்ல டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பத்தி நீங்க எலக்ட்ரிக்கல்ல படிப்பீங்க. அதுக்கப்புறமா ஹை வோல்டேஜ்ல இயங்கக்கூடிய மிஷின்ஸ் லைக் பலவிதமான மோட்டார்ஸ், அதுக்கப்புறமா ஜென்ரேட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி நீங்க வந்து எலக்ட்ரிக்கல்ல படிப்பீங்க. மெயினா வந்து ஹை வோல்டேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எலக்ட்ரிக்கல்ல இருக்கும். இதுவே எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் லோ வோல்டேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மோஸ்ட்லி நீங்க லோ வோல்டேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ல வந்து டீல் பண்ணுவீங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் அப்படிங்கிறது போத் இசிக்கும் ட்ரிபிள்க்கும் சேமா இருக்கும். இசிஇல எலக்ட்ரானிக்ஸை தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட் தான் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பார்ட். இந்த பார்ட் பத்தி சிம்பிளா பார்க்கலாம். கம்யூனிகேஷனுமே இந்த எலக்ட்ரானிக்ஸினுடைய ஒரு சப் ஃபீல்டு தான். எலக்ட்ரானிக்ஸினுடைய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்லாம். கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா உங்க மொபைல் ஃபோன். அவங்க மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லோ வோல்டேஜில் இருக்கக்கூடிய விஷயம் தான். ரொம்ப பெரிய வோல்டேஜ்லாம் அங்கே இருக்காது. இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே கம்மியான வோல்டேஜ் மட்டும்தான் தேவைப்படும். இது மாதிரி பல கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. சேட்டலைட், அதுக்கப்புறமா டெலிஃபோன், ரேடியோ, இந்த மாதிரி பல கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க வந்து அடிஷ்னலா வந்து இந்த இசிஇல படிப்பீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ட்ரிபிளியில் எலக்ட்ரானிக்ஸ்க்கு அடிஷ்னலாக எலக்ட்ரிக்கல் பற்றி படிப்பீங்க. அதே மாதிரி இசிஇயில் எலக்ட்ரானிக்ஸுக்கு அடிஷ்னலாக கம்யூனிகேஷன் பற்றி படிப்பீங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்கலாமா? இசிலையும் சரி ட்ரிபிளிலையும் சரி எலக்ட்ரானிக்ஸ் காமனாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ரோல்ஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி வந்து நீங்கள் இசி முடித்தாலும் சரி ட்ரிபிளி முடித்தாலும் சரி உங்களால் போக முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுவே நீங்கள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஜாப்ஸ், அதாவது நீங்கள் இப்போ ஒரு பவர் பிளான்ட்டில் போய் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து ஜென்ரேட்டர்ஸ், மோட்டர்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து இபி எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரியான ஆசைகள், இந்த மாதிரி நான் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரிபிளி வந்து சூஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் கம்யூனிகேஷன் சைடில் நீங்கள் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸி சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கம்யூனிகேஷன் பற்றி படிக்கிறீங்க. இதை வந்து உங்களுக்கு ஜியோ, ஏர்டெல் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ், கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அங்கே போகலாம். கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது இந்த டெலிகம்யூனிகேஷன் மட்டுமே இல்லை, இதை தாண்டியும் கம்யூனிகேஷனில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. சேட்டலைட் கம்யூனிகேஷன் வர இருக்குது. நீங்கள் வந்து ஐஎஸ்ஆர்ஓ மாதிரியான நிறுவனங்களில் போயிட்டு ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு கோலில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இசிஇ சூஸ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு ரொம்ப எலாபரேட்டாக டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம சிம்பிளாக கிறிஸ்பாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு லோ வோல்டேஜ் சம்மந்தமான விஷயங்களும் படிக்கணும், அதே நேரத்தில் ஹை வோல்டேஜ் சம்மந்தமான சிஸ்டம்ஸ் பற்றியும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ட்ரிபிளி சூஸ் பண்ணிடலாம். இதுவே எனக்கு லோ வோல்டேஜ் மட்டும்தான் வேணும், ஹை வோல்டேஜ் சம்மந்தமாக நான் படிக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஜாப் ரோல்ஸ் வந்து இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் எப்படி டிஃபர் ஆகும் அப்படிங்கிறத இந்த டேபிளில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஜாப் ரோல்ஸ். இது வந்து நீங்கள் ட்ரிபிளி படித்து முடித்தா மட்டும்தான் போக முடியும். சென்டரில் நீங்கள் பார்க்கக்கூடியது எலக்ட்ரானிக் சம்மந்தமானது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரிபிளி படித்தாலும் சரி இசிஇ படித்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்கு போக முடியும். அடுத்து நீங்கள் பார்க்குறது கம்யூனிகேஷன் சம்மந்தமான ஜாப் ரோல்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் இசிஇ படித்தா போக முடியும். அடுத்து நீங்கள் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல எது படித்தா நீங்கள் ஐடி கம்பெனிக்கு வந்து ஜாபுக்கு போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே உங்களுக்கு சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமிங் சம்மந்தமான சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸில் படிக்கிற அளவுக்கு இல்லாட்டியும் ரொம்ப கம்மியான அளவில் வந்து இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே உங்களுக்கு அது சம்மந்தமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸில் ப்ரோக்ராமிங்கை அப்ளை பண்ணுற மாதிரியான சில சப்ஜெக்ட்ஸ் லைக் மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர், அதுக்கப்புறமா எம்பெடட் சிஸ்டம்ஸ், ஐஓடி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஐடி கம்பெனிஸ் வந்து டிகிரியை வந்து பார்க்குறதே இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி முடிச்சாதான் வந்து நீங்கள் ஜாப்க்கு ஐடி ஜாப்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங், ஆப்டிடியூட் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருந்தாலே உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாதிரி தான். சில கம்பெனிஸில் வந்து நீங்கள் சிஎஸ்சி படித்தாலோ இல்லைனா ஐடி படித்தாலோ மட்டும்தான் போக முடியும். பட் அந்த மாதிரி கம்பெனிஸ் ரொம்பவே கம்மி தான். இப்போ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையும் எது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். இதை பற்றி பார்க்கலாம். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸுமே கிடையாது. இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே நிறைய சப்ஜெக்ட்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்கள் +1 +2ல ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, என்னால் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஓரளவாவது அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இசி அண்ட் ட்ரிபிளி வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக அதை மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்குன்னு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இப்படி தான் ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் இப்படின்னு கேல்குலேஷன் ப்ராப்ளமேட்டிக் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதி சப்ஜெக்ட்ஸ் இப்படி இருக்குன்னா பாதி சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தியரி மட்டுமே தான் இருக்கும். ஸோ எது ஈஸின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஈஸி அப்படின்னா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே ஈஸியாக இருக்கும். அதில் நீங்கள் கஷ்டமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருந்தாலும் நான் இஷ்டமாக படிப்பேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஞாபகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனல்ல இனிமேலும் வரக்கூடிய அனைத்து பயனுள்ள வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இந்த வீடியோவை முழுமையா பார்த்த நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.